விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எள்ளு பூரண கொலக்கட்டை ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக ஹெல்த்தியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள், 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள் ரெண்டையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதோட 2 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதை ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு ஆற வச்சுருந்த எள்ளு நிலக்கடலை சேர்த்துட்டு அதோட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொலக்கட்டை அச்சு எடுத்துகிட்டு உள்ளே ஃபுல்லும் நல்லா எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு மாவை வச்சுட்டு அதில் உள்ள பூரணை வச்சுட்டு இந்த மாதிரி சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ணிவிட்டு எடுத்தால் ஒரு சூப்பரான ஷேப்பில் நம்மளுக்கு கொலக்கட்டை கிடைக்கும். இதை அப்படியே எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான எள்ளு பூரண கொலக்கட்டை ரெடி ஆயிரும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.